செட்டியாரமாசமையலுக்கு நல்லவரவு. நான் ஹேமாங்க. வெஜ்ஜி வத்தல் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது காய்கறிலாம் போட்டு ஒரு வத்தல். நம்ம எப்படி வெங்காய வத்தல் செய்கிறோமோ அதே மாதிரி தான் இது. வெங்காயம் எல்லாமே வெறும் காய்கறி மட்டும் வச்சு நான் ஒரு 200 கிராம் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் நான். அது முதல்ல அலசிக்கலாம். அலசி அதை ஊற்றிடலாம். ஜவ்வரிசி நான் ஊற வைக்க போகிறதில்ல. நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு இருந்தால் போதும். அது நைட்டு வரைக்கும் ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். 1 டம்ளர் ஜவ்வரிசி, அதாவது 200 ஜவ்வரிசிக்கு நான் 400 ml, அதாவது எந்த கப் எடுத்தனோ அதில் 2 தண்ணி போட்டு ஊற வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதை வடிகட்டிக்கலாங்க. நல்லா எக்ஸ்ட்ரா ஒரு 2 டம் தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கலாம். ஏன்னா பூரி அது தண்ணி கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு, இல்லைங்களா? நம்மளுக்கு வெறும் ஜவ்வரிசி மட்டும்தான் வேணும். நம்ம இது போட்டு தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறதில்ல. இது கடைசியிலே தான் நம்ம வத்தலுக்கு சேர்க்க போகிறோம். அதனால் வெறும் ஜவ்வரிசி மட்டும் இருந்தால் போதும். நல்லா அந்த மாவெல்லாம் போக நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். இது எடுத்து ஓரமாக வச்சலாம். நம்ம பாருங்கள் எப்படி நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். நல்லா நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்மளுக்கு இது நைட்லாம் ஊற வைக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. இது மாவு ஜவ்வரிசி இல்லைங்களா? அதனால் ஜவ்வரிசிலாம் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும் நம்மளுக்கு. அவ்வளோதான். இது அந்த தண்ணி பாருங்கள். இதுதான் தண்ணி மிச்சம். இது இப்போ மாவு எவ்வளோ எடுக்கிறேன் பாருங்கள். நான் 200 கிராம் ஜவ்வரிசிக்கு 400 கிராம் மாவு. இது 200 கிராம். இது 200 ப்ளஸ் ஒரு 200, 400 மாவுக்கு இதில் அது 200 கிராம் மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி. அப்போனாக்கா இதுக்கு 5 டம்ளர் தண்ணி தேவையாக இருக்கும் நம்மளுக்கு, இல்லைங்களா? பாருங்கள், நான் ஜவ்வரிசி வடிக்கணும் இல்லைங்களா? அந்த தண்ணி தான் படுத்துருக்கேன். அது வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம அதை இதிலே ஊற்றிக்கலாம். ஒரு 2.5 ஊற்றுறேன். இப்போது 1 2 அரை 2.5 இது போட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம். நம்ம மீதி 2 தண்ணி கொதிக்குது இல்லைங்களா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். மொத்தமாக இதிலே தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ மீதி 2 அளவு தண்ணி இதில் தான் செய்ய போகிறேன் நான். அதனால் இதில் மீதி அந்த ஜவ்வரிசி தண்ணி இருந்ததுங்களா? இப்போ அதிலே எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு நம்மளுக்கு 2 இருந்தால் போதும். நம்மளுக்கு 1 2 ஒரு அரை. நம்மளுக்கு திட்டமான அளவு இது. ஒருத்தர் 3 ஊற்றுவாங்க, அப்படியே ஊற்றலாம். ஏன்னா தண்ணி கம்மியாக இருந்தால் மாவு சரியாக வேகாது, செவந்து போயிடும் வறுத்தாக்கா. தண்ணி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. அரை டம்ளர் தண்ணி அதிகமாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல. இதுக்கு தண்ணி கிடையாது. இது நம்மளுக்கு நம்ம ஊற வச்சு எடுக்கிறோம். அவ்வளோதான். நம்ம இதுதான் இப்போ செய்ய போகிறோம். இதுக்கு தான் நான் காய்கறியை சுட்டு பார்க்கலாம் பாருங்கள். நான் இந்த காய்கறியெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். இது பெங்களூர் மிளகா, உருளைக்கிழங்கு, அப்புறம் கேரட். நீங்கள் என்ன காய்கறி ஒன்றாலும் போடலாம். நீங்கள் பீட்ரூட் போட தேவையில்லை. ஏன்னா கலர்ஃபுல்லாகிடும் அது. இது பாருங்கள். இது நான் 1 டம்ளர் மாவுக்கு 2 மிளகா கணக்கு எடுத்துருக்கேன் நான். அது அரிசியாக இருந்தாலும் மாவாக 2 மிளகா அது கணக்கு. அது அரிசியாக இருந்தாலும் மாவாக இருந்தாலும் அது 2 மிளகா. அது எனக்கு இந்த குடமிளகாலாம் எடுத்துருக்கீங்களா? அதனால் கொஞ்சம் காரம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு இதே இந்த மிளகா, இந்த குடமிளகாலாம் இல்லைனாக்கா 1 டம்ளர் அரிசிலாம் மாவுக்கு 3 மிளகா எடுத்துருப்பேன். அந்த மிளகா என்ன அளவுனாக்கா நம்ம மோந்திர விரல் இருக்குது இல்லைங்களா? அந்த சைஸுக்கு இருக்கணும் ஒரு மிளகா. அந்தனாக்கா ஒரு 3 மிளகா எடுக்கலாம். நான் இப்போ 2 தான் எடுக்கிறேன். ஏன்னா குடமிளகாலாம் இருக்க காரணத்தினால 2 தான் எடுக்கிறேன் நான். மற்றபடி நார்மலாக நீங்கள் வத்தல் செய்ய சொல்ல அரிசியாக இருந்தாலும் மாவாக இருந்தாலும் 3 மிளகா கணக்காகணும். அந்த 3 மிளகான்றது அந்த ஒவ்வொரு மிளகாவில் மோந்திர விரல் அளவுக்கு இருக்கணும். அதுதான் கணக்கு. சரியான அளவு காரம் அதுதான். இப்போ நம்ம தண்ணி இது எதுக்குனாக்கா நம்ம அந்த காயெல்லாம் கட் பண்ணிட்டேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி கட் பண்ணிட்டுருக்கேன். இது நம்ம தனியாக வேக வச்சுக்கணும். நம்ம அது அந்த அரிசி மாவில் போட்டுலாம் வேக வைக்க தேவையில்லை. தனியாக வேக வைக்கிறதுக்காக இது நல்லா இந்த உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டேன் நல்லா. ஏன்னா கருத்து போய்டும் இல்லைங்களா? அதனால் நல்லா கழுவிட்டு ஒரு அரை டம் தண்ணி வச்சு இது இந்த கேரட்டு ப்ளஸ்ஸு இந்த உருளைக்கிழங்கு அது 2 போட்டு விசில் இல்லாமல் சும்மா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் வந்துடும் இல்லைங்களா? அதனால் வேக வைக்கிறேன் நான். நல்லா வெந்தப்புறம் நம்ம அந்த மிளகா கடைசியில் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகா ரொம்ப சாஃப்டான பொருள் இல்லைங்களா? அதனால் அதை வேக வைக்கணுன்ற அவசியமே கிடையாது.
இது ஒரு 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து அந்த ஆவியில் வந்தால் போதும் அது. இப்போ வந்து பார்த்தாக்கா தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி இருக்கும், வெந்திருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், நல்லா வெந்திருக்கணும். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க அந்த மிளகாலாம் இருக்குது இல்லைங்களா, மிளகா வந்து கட் பண்ணி இருக்குங்களா, பாதி அளவுக்கு வந்து இதில் கட் பண்ணிட்டேன் நான். எல்லா மிளகா வந்து இதில் கட் பண்ணி போட்டுவிட்டேன் நான் எல்லாமே. இதில் நீங்கள் பேஸ்ட்டாக கூட அரைச்சி போடலாம், அது நம்ம சௌகரியம் தான். நம்மளுக்கு காரம் அதிகமாக நல்லா வேணும்னாக்கா பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. இல்லை எங்கன்னா வந்து மிளகா அப்படி கடிக்கிற மாதிரி டேஸ்ட் வேணுனாக்கா நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். எல்லா மிளகாயும் இதில் போட்டேன் நான், பேஸ்ட்டாக நான் அரைக்கலை நான். இது போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து மீதி இருக்க அந்த தண்ணி இருக்குங்களா, அதில் வத்துற அளவுக்கு நம்ம வச்சிருவோம். நம்ம இது மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக நம்ம செஞ்சாக்கா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாம் ஒன்றா போட்டு டம் கட்டி நம்ம செய்கிறத வந்து தனித்தனியாக நம்ம வேக வச்சு இந்த மாதிரி செய்ய சொல்லனாக்கா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இதுக்கு ஒரு அரை உப்பு வந்தால் போதும். நம்மளுக்கு எப்பவும் வத்தலை பொறுத்த வரைக்கும் அரை உப்பு தான் போடணும். பாருங்கள், அந்த தண்ணி மீதி அந்த 2 கப்பு தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது வந்து இப்போ வந்து அது நல்லா வந்து அது கொதிக்கணும். அது நல்லா, அது ஒன்றும் இல்லை, ஜீரகம் தான், அது வேறு ஒன்றும் இல்லை. அது நல்லா கொதிக்கட்டும். நல்லா இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போடுறோம். அதாவது மாவுக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை, ஜவ்வரிசிக்கும் உப்பு சேர்க்கலை. அதனால் வந்து செப்பரேட்டாக இது வந்து மாவுக்குனாக்கா ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு, இது வந்து மாவுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு வந்து ஜவ்வரிசிக்கு, அப்படி கணக்கு பண்ணிக்கோங்க நீங்கள். இது நல்லா சலசல சொல்லிட்டு நல்லா இது வந்து கொதிக்கணும். நம்மளுக்கு கொதிச்சாதான் வந்து மாவு வேகும். இல்லை வந்து அப்படியேனாக்கா மாவு வேகாது. வத்தல் வறுக்கல வந்து அப்படியே கடுக்கு முடுக்குன்னு இருக்கும், நம்மளுக்கு செவந்து போயிடும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ கொதிச்சிச்சு. இந்த மாதிரி கொதிக்கணும், சல நல்லா கொதிக்கணும் நல்லாவே. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச மாவு வந்து நீங்கள் அப்படியே கூட நீங்கள் தூவி போடலாம், ஆனால் கட்டி முட்டியுமா ஆகிடும் அது. அதனால் வந்து இது மாதிரி கரைச்சிக்கணும். நம்ம கரைச்சி போட்டாக்கா நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து கட்டி இல்லாமல் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். நம்மளுக்கு இது கையால் வலிச்சு கூட போடலாம், இல்லை ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அது வந்து கடைசியில் வந்து கழுவி அந்த பாத்திரத்தை கழுவி ஊற்றலாம். அது வந்து தப்பு இல்லை. அது எப்பவும் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அதிகமாக இருந்தாலும் இருக்கலாமா தவிர கம்மியாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போட்டு அது வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். அது வந்து இதிலே போட்டு வந்து ஊற்றிக்கிறோம். நம்ம இது நல்லா சுட நல்லா வேகணுங்க இது. ஏன்னா மாவு வந்து இது மிஷினில் அரைச்சது நைஸாக வந்து அரைச்சி கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லாயிருக்கும் வத்தல், நம்மளுக்கு எப்போ நல்லாயிருக்கும். நீங்கள் அரைச்சாலும் இதே கணக்கு தான். நம்ம அரைச்சி செய்கிறது ஒரு முறை நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு மிக்ஸியில் அரைச்சி இப்படி செய்யணும் அப்படி சொல்லிட்டு ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு கஞ்சி வத்தலேருந்து இந்த வெங்காய வத்தலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா சுருள வந்து நல்லா வந்து அது பாருங்கள் எப்படி நல்லா வேகணும். ஒரு மாதிரி வந்து பபுள்ஸ் மாதிரி வரணும். நல்லா வந்த அப்புறம் வந்து நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி இருக்க பாருங்கள், அதை நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஜவ்வரிசி வந்து வேகணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து அது ஏற்கனவே நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் வந்து ஒரு ஆவி பட்டாலும் சீக்கிரம் நான் வெந்துடும். அது ஜவ்வரிசி கணக்கே இல்லை. ஏன்னா தண்ணியை வந்து நல்லா ஊறிடுச்சு. அதில் எப்படியும் ஒரு 3/4 டம்ளர் தண்ணிக்கு அது நல்லா ஊறிடுச்சு நல்லா. அதனால் வெந்துடும், இந்த ஆவிலே வெந்துடும். அப்புறம் நம்ம வந்து வேக வச்ச காய்கறி பாருங்கள் தனியாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாம் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு எல்லாமே காரம் எல்லாமே நல்லா திட்டமாக இருக்கும். இது உங்களுக்கு தேவைனாக்கா வந்து இந்த டைமில் வந்து கரம் மசாலா போடுங்க. நான் போடல, வெறும் சோம்பு மட்டும் போடலாம் சொல்லிட்டு நல்லாயிருக்கும். அது மட்டும் கொஞ்சம் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் நான். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா வந்து கரம் மசாலா இல்லை நூடுல்ஸ் மசாலா எப்படி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நல்லா இருக்காது, கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஏதோ பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள், இது மாதிரி பாருங்கள். இது ஸ்டவ்வை நிறுத்திட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்க்கலாங்க.
பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து சின்ன சின்ன அளவுக்கு விடணும், நம்ம பெருசு பெருசாலாம் விடவே கூடாது. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன அளவுக்குனாக்கா நம்மளுக்கு உள்ளே நல்லா வேகும். நம்மளுக்கு எல்லாமே போட்டுட்டு காட்டணும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஒரு 3 நாள் வெயிலில், இப்போ நல்லா வெயில் சீசன் நல்லா பயன்படுத்திக்கோங்க. நல்லா காஞ்சா போதும். காய்ச்ச அப்புறம் காட்ட பாருங்கள் எவ்வளோ கலர்னு எவ்வளோ இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கு பாருங்கள். வறுக்கிறது நம்ம எப்போ வறுக்கிற மாதிரி தான். எல்லாம் நல்லா காஞ்ச அப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு, எப்பவும் வத்தலுக்கு வந்து இது மாதிரி வத்தலுக்கு ஒரு வெங்காயம் வத்தல் இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு ஹார்டான வத்தலுக்கு வந்து மீடியமில் நல்லா எண்ணெய் காய வச்சுட்டு அது வந்து மீடியமில் வச்சிடணும். இல்லை லோவில் வைக்கணும். லோவில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்குலாம் கொஞ்சம் மீடியமில் வைக்கலாம். மாறி மாறி வைக்கலாம். நம்ம ஒரேடியாக ஹையில் வச்சாக்கா மேலே மட்டும் தான் வெந்து போகும், உள்ளே வந்து கடுக்கு முட்டு இருக்கும். அதனால் ஒரு மீடியமில் ஃப்ளேமில் வச்சு இது வந்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்குறோம். நம்ம அந்த ஜவ்வரிசிலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். முத்து முத்தாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு தான் வந்து நான் வந்து கடைசியில் போட்டேன் நான். இதே முன்னாள் நைட்லாம் வச்சு நம்ம போட்டாக்கா ஒரு மாதிரி அந்த ஜவ்வரிசி தெரியாது நம்மளுக்கு. அது கஞ்சி வத்துருக்கு தான் நல்லா ஆயிக்கும். அந்த மாதிரி முன்னாள் ஊற வச்சு வைக்கிறதுலாம் நம்மளுக்கு இது மாதிரி முத்து முத்தாக வேணும்னாக்கா நம்ம வந்து கடைசியில் தான் சேர்க்கணும் நம்ம. ஆனால் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு சாம்பார் ரைஸுக்கு வெரைட்டி ரைஸ்க்கெலாம் செம்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம உங்களுக்கு தேவையான காய்கறிகள் எது ஒன்றாலும் நீங்கள் சேர்க்கலாம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்தோன்னே. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.